ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஷார்ட் வீடியோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சண்டே உழவு சந்தை போயிட்டு வரும்போது மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். நான் எப்போ உழவு சந்தை போனாலும் மரவள்ளிக்கிழங்கு வாங்கணும்னு நினைப்பேன். பட் நான் வாங்காமல் வந்துடுவேன். அது என்னவோ தெரில, வாங்குற டைம் கிடைக்காது, நான் மறந்துடுவேன். எப்படி ஒரு நாள் இந்த டைம் நான் வாங்கி ஆகணும்னு வாங்கிட்டு வந்தேன். அப்படி வாங்கிட்டு வந்து பார்த்தா மரவள்ளிக்கிழங்கு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பிளாக்காக இருந்தது. அது கிழங்கு சரியில்லையா இல்லை கிழங்கு இப்படி தான் இருக்குமா எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கு முன்னாடி ஒரு டைம் வாங்கிட்டு வந்தேன். அது அப்பவும் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த ஓரமெல்லாம் கட் பண்ணி போட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்து அலசிட்டு உப்பு போட்டு வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெந்து வந்த பிறகு தான் தெரியும் மரவள்ளிக்கிழங்கு எப்படி இருக்குன்னு. ஸோ எப்படி மரவள்ளிக்கிழங்கு பார்த்து நல்லதாக வாங்குறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரமெல்லாம் கழுவணும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டே வந்து லேசியாக தான் போச்சு. பேங்க்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்து அப்படியே உட்காந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 2 o'clock ஆச்சு. இப்போ மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சுட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டு நைட் டிஃபன் வேறு செய்யணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஷார்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.